கோடை வெயில் வாட்டி எடுக்க துவங்கிவிட்டது. கோடை விடுமுறை என்பதால் மாணவர்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க நீச்சல் குளங்களை நாடுகின்றனர். சென்னை மெரினாவில் ஏற்கனவே நீச்சல் குளம் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளது. வடசென்னை வாசிகளுக்காக நேரு ஸ்டேடியம் அருகில் உள்ள மைலேடிஸ் பூங்காவில் இயற்கை சூழலுக்கு மத்தியில் அழகிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நீச்சல் குளம் சர்வதேச தரச்சான்று பெற்று அமைக்கப்பட்டு வருகிறது. இங்கு உடைமாற்றும் அறைகள், தானியங்கி டிக்கெட் பெறும் வசதிகள் என அனைத்து வசதிகளும் இடம்பெற போகிறது. இது மிக விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் தெரிவித்தார். வடசென்னை பகுதியில் மைலேடிஸ் பூங்காவில் ராயல் நீச்சல் குளம் என்கின்ற பெயரில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்பாட்டில் இருந்தது. இந்த நீச்சல் குளம் 50 ஆண்டுகளாக பராமரிப்பில்லாமல் யாரும் பயன்படுத்த முடியாமல் அப்படியே இருந்தது. இந்த ராயல் நீச்சல் குளம் புதிதாக மாற்றி கட்டும் பணி கடந்த 10 மாதங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது. இன்னமும் 15 நாட்களில் துணை முதல்வர் அவர்களை கொண்டு திறக்கப்பட உள்ளது. அழகிய பூங்காவுடன் கூடிய நீச்சல் குளத்திற்கு அருகிலேயே படகு குழாமும் உள்ளது. இதையும் தூர்வாரி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விட மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. படகு குழாமுக்கு இப்ப அந்த ஏரி ஏற்கனவே தூர்வாரப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வடிவமைப்புக்கான அந்த டெண்டர்கள் கோரப்பட்டு டெண்டர்கள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. இந்த வடிவமைப்புக்கான டெண்டர் முடிவுற்றவுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது இந்த நிதியாண்டிலேயே படகு குழாமாய் வடசென்னைக்கு ஒரு சுற்றுலா மையமாய் மிக விரைவில் உருவாகவிருக்கிறது. கொளுத்தும் கோடை வெயிலில் இது குளிர்ச்சியான செய்திதான். இனி சென்னை வாசிகள் கோடை காலத்தையும் குதூகலமாக கொண்டாட வேண்டியதுதான்.